சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம விநாயகரை மனதார வழிபட்டாலே எப்பேற்பட்ட ஒரு தீராத வினைகளும் தீர்ந்துவிடும். இந்த நாளில் 2 அருகம்புல்லை மட்டும் நீங்கள் விநாயகருக்காக சாற்றி அவரை மனதார நினைச்சாலும் கூட உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். இந்த 2026ஆம் ஆண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட திதியில் நீங்கள் வழிபடும் போது அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது 16/8/2026 அன்றைய நாள் ஆடி 31ஆம் தேதி ஆடி கடைசி சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம விநாயகரை எப்படி வழிபடணும், ஏன் நம்ம விநாயகரை வழிபடுறோம், இந்த விநாயகரை வழிபடுவதனால என்ன நன்மைகள்லாம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும், மேலுமே துன்பங்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டம் இது எல்லாத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், அப்படி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். அதுவும் பாருங்கள், நாளைக்கு வரக்கூடிய சதுர்த்தியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சதுர்த்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நாக தோஷங்கள் அதாவது பல்வேறான தோஷங்கள் எல்லாமே விலகிறதுக்கு இந்த நாளைக்கு வரக்கூடிய அற்புதம் நிறைந்த வளர்பிறை சஷ்டி நாளில் அதாவது பல்வேறான தோஷங்கள்லாம் நீங்கள் இந்த முறையில் மட்டும் வழிபட்டு பாருங்களேன், முழுமையான ஒரு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள், இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா பேசி தெரிஞ்சுக்கோங்க. திதிகள்லேயே 4ஆவதாக வரக்கூடிய திதி தான் சதுர்த்தி திதி. அதாவது விநாயகருக்குரிய வழிபாட்டு ஒரு நாளாக இருக்குது. வளர்பிறை தேய்பிறை என ஒரு மாதத்திற்கு 2 சதுர்த்தி விரதமானது வருவதுண்டு. அதுவும் குறிப்பிட்ட திதியில் நம்ம வழிபாடு செய்யும் போது அதற்குரிய பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். அதில் நாளைக்கு வர இந்த அற்புதம் நிறைந்த சதுர்த்தி திதியானது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திதியாக இருக்குது. அதே மாதிரி பல்வேறோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடம் எல்லாமே விலகக்கூடியவர் தான் இங்கே விநாயக பெருமான். சங்கடம் அப்படின்னாவே துன்பம், ஹர அப்படின்னாலே அறுப்பது, எப்பேற்பட்ட துன்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால தான் இது சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அதிகமானவங்க விரதம் இருக்கிறாங்க. துன்பங்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டம் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் இன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். காரணம் ஏன் அப்படின்னா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோசனம் அளித்ததுனால தான் தோன்றிய விரதம் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் சந்திரனோட நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பலவிதமான துன்பங்கள் இருந்து விடுபட நினைக்கிறவங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபடலாம். அதே போல தான் வாழ்க்கையில் வளர்ச்சி உயர்ந்த நிலையை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, செல்வம் பெருக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, வளர்பிறை தேய்பிறை என 2 திதிகள்லையுமே விரதம் இருந்து சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். 2026ஆம் ஆண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த ஆடி இந்த சதுர்த்தியானது இருக்குது. இந்த சதுர்த்தி நாளில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றிங்களாவே போதும், உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். சதுர்த்தி இன்னைக்கு விநாயகரை வழிபடுவதனால அவர் நம்மளோட தடைகளை நீக்கி எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றியை கொடுப்பார். இந்த 2 சதுர்த்தி நாட்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோமா, வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபட்சம், இதுவே பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அல்லது மாத சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. விநாயகரை இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறவங்களுக்கு கல்வி செல்வம் ஞானம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அடுத்தது தேய்பிறை சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபட்சம், இது சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு அழைக்குவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் துன்பங்கள் இது எல்லாமே விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம்.
துன்பங்களும் தடைகளும் நீங்கி எடுக்கக்கூடிய காரியத்தில் அனைத்துமே வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா விநாயக பெருமான் தான். நம்ம எங்கே போகும்போதும் பாருங்கள் விநாயக பெருமானுக்கு முதல்ல பூஜை செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தோமா விநாயக பெருமானை நம்ம வணங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம போகிற காரியத்தில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி செய்வாங்க. அவரை சதுர்த்தி நாளில் வழிபடுவது அப்படிங்கிறது இன்னும் விசேஷமானதாக இருக்குது. சதுர்த்தி நாளில் விநாயகரிடம் பக்தி நம்பிக்கையோடு நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். சதுர்த்தி நாளில் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த திதிகள்லேயே 4வது திதியாக வரக்கூடிய சதுர்த்தி தான் இந்த திதி. முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாட்டு நாளாக இருக்குது. எப்படி மாதந்தோறும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டியும் பெருமாளுக்குரிய ஏகாதசியும் இருமுறை வருகிறதோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் எல்லாத்தையுமே அகற்றும் தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய சதுர்த்தியுமே வளர்ப்பிறை தேய்பிறை என இருமுறை வருவதுண்டு. அப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. பொதுவாகவே சதுர்த்தி இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து மாலையில் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு விநாயகருக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடுவது ரொம்ப விசேஷம். இதனால் விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சதுர்த்தியில் விரதம் இருந்தாலே சதுர்த்தி இன்னைக்கு விநாயகரை மனமுருகி வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் நீண்ட நாளாகவே நடைபெறாமல் இருந்த அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். காரியங்கள் தடைகள் எல்லாமே விலகி அதில் நமக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். அதிலும் பார்த்தோமா ஒரு குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய நாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். சதுர்த்தி திதி வருடம் நாட்களில் அதாவது வரக்கூடிய நாளில் மாலையில் விநாயகருக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்திற்கு உங்களோட கைகளால் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த பாலால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது நீங்கள் நீண்ட நாளாகவே நடக்கவே இல்லையே, இனியாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு காத்திருக்கவங்களுக்கு விஷயம் எல்லாமே தடைகள் நீங்கி அனைத்தும் விலகி மிக விரைவில் வெற்றிகரமாக நடைபெற ஆரம்பிக்கும். பால் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சிறிது நேரம் விநாயகர் கோவிலில் அமைதியாக நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த விநாயகரோட மந்திரத்தை அமைதியாக எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். எந்த மந்திரமும் தெரியவில்லை அப்படின்னா கூட பரவாயில்லாம், எளிமையாக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை சொல்லுங்களேன். அதன் பிறகு உங்களோட வேண்டுதல்கள் எதுவோ அதை விநாயகரிடம் சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணுச்சு அப்படின்னா 3 தேங்காய்களை அதாவது சிதறு தேங்காய் விடுவதாக விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் மனம் உருகிய வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா அடுத்த சதுர்த்தியோ அல்லது வளர்ப்பிறை சதுர்த்தியோ வருவதற்குள்ள உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும். பக்தர்கள் பல பேருக்குமே கை மேலே பலன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறையை சதுர்த்தி நன்னாளில் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்குது. விநாயகர்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் நினச்சி அதை நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அது நிறைவேறியதும் அடுத்த வேண்டுதல் முன்வைங்க. அடுத்த மாதத்தில் ஒரே நேரத்தில் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வத்திடம் பட்டியலிடுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது மிக முக்கியமானதோ அப்படிங்கிற எந்த ஒரு காரியம் நடந்தால் நம்மளுடைய மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி பிறக்குமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு அது நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. இதுதான் சரியான ஒரு முறையாக சொல்லப்படுது. அதே மாதிரி விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகட்டும் துன்பங்கள் ஆகட்டும் எல்லாமே விரைவில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகள்லாம் விலகி உங்களோட வாழ்க்கையில் மிக மிக ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா விநாயக பெருமானை மனதார நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. அதுவும் நாளைக்கு வரக்கூடிய இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது நாக சதுர்த்தி. தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய நாக சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயக பெருமானை முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பூக்களை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதற்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது நைவேத்தியம் படைங்க, ரொம்பவே நல்லது. அப்படி முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு கற்கண்டாவது நீங்கள் கொஞ்சம் வாங்கி வைங்க. முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி விநாயக பெருமானை வழிபட்டாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் ஆகட்டும் திருமணத்தில் தடைகள் ஆகட்டும் அனைத்துமே
தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். மேலுமே ஓம் நாகதேவரனே போற்றி, ஓம் அரசமடி அருள்வானே போற்றி, ஓம் அயம் அழிப்பவனே போற்றி, ஓம் அன்பர் கிளியோ போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் ஆனந்தனே போற்றி, ஓம் ஆதிசேத்தனே போற்றி, ஓம் ஆடி அருள்பவனே போற்றி, ஓம் ஆயுத மாணவனே போற்றி, ஓம் இசை பிரியனே போற்றி, ஓம் இறையருள் கூட்டுப்பிப்பனே போற்றி போற்றி போற்றி. இந்த மாதிரியான மந்திரங்களை இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம சொல்லும்போது நமக்கும் இறைவனோட முழு அருளுமே கிடைக்கும். நமக்கும் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.